ஜிம்பாப்வே கிரிக்கெட் உலகமே இந்த ஒரு அசோசியேட் நேஷனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. பல நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஒரு குட்டி அசோசியேட் நேஷன் ஜிம்பாப்வே T20 வேர்ல்ட் கப்பில் அன்டிஃபீட்டடாக சூப்பர் 8குள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துருப்பாங்களா? எஸ், ஆமாங்க. ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரு பெரிய டீம் இருக்கிற ஒரு குரூப்லேருந்து வந்து அன்டிஃபீட்டடாக டேபிள் டாப்பர்ஸாக ஆஸ்திரேலியாவை எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சூப்பர் 8குள்ளே கால் எடுத்து வச்சுருக்காங்க. லீக் ஸ்டேஜில் அவங்க விளையாடின எந்த மேட்ச்லுமே வந்து அவங்க தோற்று போகலை. இது மற்ற டீமுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஜிம்பாப்வேக்கு இது ஒரு பெரிய விஷயங்க. ஜிம்பாப்வே மாதிரி ஒரு அசோசியேட் நேஷனுக்கு இந்த ஹைட், இந்த ஃபீட் வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டு வராங்கன்னா, நாங்கள் இனிமேல் அசோசியேட் நேஷன், நாங்கள் வந்து சின்ன டீம் கிடையாது, வி கேன் ஆல்சோ பிளே அ வெரி குட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓவர் த இயர்ஸ். இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட நடந்த மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்காவை அவங்க ஹோம் கிரவுண்ட் பிரேமதாசா ஸ்டேடியமில் வந்து 179 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிங்கத்தோட கோட்டை வந்து தகர்க்கப்பட்டிருக்கு பிரேமதாசா ஸ்டேடியமில். ஒரு கட்டத்தில் வந்து 70 ரன் 6 ஓவர்ஸில் 7 ஓவர்ஸில் தேவைன்ற போது சிக்கிந்தர் ரஸா ஒரு ஹீரோங்க. சிக்கிந்தர் ரஸா வந்து ஒரு பிளைண்டரான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி அந்த டீம் வந்து விக்டரி கொண்டு போயிட்டார். கடைசியில் ஒரு விக்கெட் விழுந்தாலுமே வந்து அதுக்கடுத்து அந்த பேட்ஸ்மேன் ஒரு கம்மி ஸ்கோர் தான் இருந்துச்சு. ஸோ பால் டு பால் ஸ்கோர் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் வந்து அது ஈஸியாக அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சிக்கிந்தர் ரஸா பிரேமதாசா ஸ்டேடியமோட ஒரு ராசாவாக வந்து திகழ்ந்திருக்காரு ஜிம்பாப்வேக்கு. ஜிம்பாப்வே டீமில் ஒரு அன்சங் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காருங்க, பிரைன் பெனட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 மேட்ச் விளையாடிருக்காங்க. 4வது ஒரு மேட்ச் வந்து மழைனால நடக்கலை. 3 மேட்ச்லையுமே பிரைன் பெனட் நாட் அவுட்டாக வெளில போயிருக்காருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஜிம்பாப்வேயோட இந்த ஒரு விக்டரிக்கு அவர் வந்து ஒரு கண்டிப்பாக எல்லா மேட்ச்லையுமே ஆங்கர் இன்னிங்ஸாக விளையாடினாரு. பெரிய ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. பட் ஸ்டில் ஹீஸ் அ அன்சங் ஹீரோ. 3 மேட்ச்லையுமே ஓப்பனராக வந்து நாட் அவுட்டாக வெளில போயிருக்காரு. ஜிம்பாப்வேயோட இந்த ஒரு ஜர்னியில் வந்து இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜர்னியில் வந்து கண்டிப்பாக அவரோட பார்ட் வந்து பெரிய விஷயமா தெரியணும். சிக்கந்தர் ரஸா வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொன்னார், அவர் சின்ன பையன் தான், ஹீ இஸ் லேர்னிங், ஹீ வில் பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஜிம்பாப்வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜிம்பாப்வே அடைஞ்சிருக்க இந்த ஃபீட் வந்து அவங்களுக்கு ரொம்ப மெமரபிள். லைக் இந்த வேர்ல்ட் கப் கண்டிப்பாக ஜிம்பாப்வே மக்களும் ஜிம்பாப்வே டீமும் மறக்க மாட்டாங்க. ஜிம்பாப்வே மறுபடியும் சொல்கிறேன், ஜிம்பாப்வே பற்றி இத்தனை வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கலாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப் இந்த ஒரு 1 வீக்லேயே வந்து ஜிம்பாப்வே ஆல் த வே அப்படின்னு 3வது வாட்டி சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சப்போ சொன்னோம், அடுத்த வாட்டி வந்து சூப்பர் 8குள்ள அடி வச்சுட்டாங்கன்னு சொன்னோம், இப்போது அன்டிஃபீட்டடாக சூப்பர் 8குள்ள அடி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். ஜிம்பாப்வே ஆல் த வே. கண்டிப்பாக அவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க. நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலுமே பெரிய விஷயம் ஜிம்பாப்வே நெக்ஸ்ட் சூப்பர் 8ல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக எல்லா டீமுக்குமே இந்த டீம் டஃப் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம். எஸ், சென்னை சேப்பாக்கில் தான் வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக நாலெட்ஜபிள் சென்னை க்ரௌட் ஜிம்பாப்வேக்கு வந்து சூரியகுமார் யாதவ் 6 அடித்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, சிக்கிந்தர் ரஸா 6 அடித்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆல் த பெஸ்ட் Zimbabwe team. Congratulations for achieving this. You inspired many associate nations. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். இது ஸ்கோர்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கோர்ஸ், டாஸ், இவங்க இந்த இத்தனை ரன்ஸ் அடித்தாங்க, இதை தாண்டி ஒரு நேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கு. மேபி சூப்பர் 8ல் டஃப் கொடுத்து 1-2 விக்டரி நடத்துருச்சுன்னா மேபி செமிஃபைனல்ஸ் தெரியல. இது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஜிம்பாப்வேயோட இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர் 8ல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ், ரிலேட்டட் கண்டென்ட், ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ், கிரிக்கெட் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.